ப்ளூபர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்த GSLV LVM-3 ராக்கெட் 6.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை ஏவி இஸ்ரோ வரலாற்று சாதனை. Mission, a majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Plus 20 seconds. LVM-3 M6 rocket car ஒரே மாதத்தில் சவரனுக்கு 10,240 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை 1,02,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டு விற்பனை. ஒரே மாதத்தில் கிராமுக்கு 171 ரூபாய் உயர்ந்தது வெள்ளி விலை. ஒரே நாளில் 10 ரூபாய் உயர்ந்து 244 ரூபாய்க்கு விற்பனை. நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றிய ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். முடக்காது 100 நாள் வேலை திட்டத்தை தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாள் அனுசரிப்பு. அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் மரியாதை. தொகுதி பங்கீட்டு குறித்து அதிமுக வதந்தி பரப்பி வருவதாக டிடிவி தினகரன் காட்டம். எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என ஓ பன்னீர்செல்வம் போர்க்கொடி. தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சி தோல்வி. ஒரே நாளில் சுக்கு நூறான பியூஷ் கோயலின் வியூகம். ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் வாபஸ். முதற்கட்டமாக 1000 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. பாமகவில் உள்ள 99% பேர் தன்னுடன் இருப்பதாக ராமதாஸ் உறுதி. பொதுக்குழு செல்லாது என அன்புமணி கூறுவது வழிபோக்கரின் வார்த்தை என பேட்டி. தவிக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளருக்கு எதிராக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம். பணம் பெற்று நிர்வாகிகளை நியமிப்பதாகவும் பெண் தொண்டர்களை ஆபாசமாக திட்டுவதாகவும் புகார். டெல்லி காற்று மாசு அவசர நிலைக்கு நிகரானது என டெல்லி உயர்நீதிமன்றம் விமர்சனம். காற்று சுத்திகரிப்பானுக்கு வரியை குறைக்க ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்தல். சபரிமலை சன்னிதானத்திலிருந்து 5 பஞ்சலோக சிலைகள் கடத்தல். சிறப்பு புலனாய்வு குழு சென்னையில் விசாரணை. டெல்லி மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். 12,015 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 13 ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டம். விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் வரலாற்று சாதனை படைத்த இளம் வீரர் சூரியவன்ஷி 84 பந்துகளில் 190 ரன்கள் குவித்து அசத்தல். அவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலையும் உணர்வுலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை எங்களுடைய அன்புக்குரிய லியோனி அவர்கள் நினைவுபடுத்தினார். அணி என்றால் தேன், பா என்றால் பாட்டு, தேனாக இனிக்கும் பாட்டை பாடும் அவருக்கு அணிபா என்று பெயர் பொருத்தமானது என்றார்.
அதேபோல் அனிபாவுக்கு ஒளிபரிக்கே தேவையில்லைன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். அப்படி ஒரு குரல் வளம் அனிபா அவர்களுக்கு. இறுதி வர அந்த குரல் அதே உறுதியோடு இருந்துச்சு. அவருக்கு உரிய அது சிறப்பு. இசைமுரசு அவர்கள் தொடக்கம் முதல் இறுதி வர திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையும் வளர்த்தார். தலைவர் கலைஞருக்கும் அனிபா அவர்களுக்கு வயசில் தான் ஓராண்டு இடைவெளி. இது தவிர அவங்க 2 பேருக்கும் இடைவெளி என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு நகமும் சதையுமாக நட்போடு பழகினவங்க அந்த 2 பேரும். ஓடி வருகிறான் உதயசூரியன்னு அனிபா அவருடைய குரல் ஒலிக்காத கழகத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது. தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்குது. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அனிபா அவருடைய குரல் தான். ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேலே எவ்வளவு பற்றோடு இருந்து அந்த இயக்கத்துக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டார் என்பதற்கு ஐயா அனிபா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு. 11 வயசில் பள்ளிக்கூடத்தில் பாடத் தொடங்கி 15 வயசில் மேடைகளில் பாட ஆரம்பித்து மக்கள் பாடகராக தான் வாழ்நாள் முழுக்க வலம் வந்தார் அனிபா அவர்கள். ஐயா நாகூர் அனிபா அவருடைய போராட்ட வாழ்வை இன்றைக்கும் குறிப்பாக இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும் என்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன வயசில் நீதி கட்சி தொண்டராக இருந்த அனிபா அவர்கள் நீதி கட்சியுடைய கூட்டம் மாநாடுகள் எங்கே நடந்தாலும் போய்விடுவார். இந்த உணர்வு பயணம் நீதி கட்சி திராவிடர் கழகமாக பரிணமித்து திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான பிறகும் தொடர்ந்துச்சு. கழகத்தோட வளர்ச்சிக்கு அனிபாவுடைய குரல் துணை நின்றுச்சு. அழைக்கின்றார் அண்ணா அருமைமிகும் திராவிட துயர் துடைக்க இன்றேன்னு அனிபா பாடுறதை கேட்டால் உணர்ச்சி பொங்காமல் ஒரு தமிழராலும் இருக்க முடியாது. அவர் முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லைன்னாலும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய குரல் வளத்தால் தன்வசப்படுத்தினார். வறுமையின் காரணமாக 7ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திட்டவர் தன்னுடைய கலைப்பயணத்தை கழக பயணத்தை தொடர்ந்தார். ஐயா நாகூர் அனிபா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் வச்ச ஊர் எந்த ஊர் தெரியுமா? திருவாரூர். படிப்பை பாதியிலே நிறுத்தினவரை அவருடைய தாயார் திருவாரூருக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ திருவாரூரில் நிதி கட்சி கூட்டங்கள் நடக்கும். அவற்றை ஏற்பாடு செஞ்சவங்கள ஒருத்தர் தான் பள்ளிக்கூட மாணவராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போவே கூட்டம் தொடங்கி தலைவர் பேசுகிற வரைக்கும் அனிபா அவர்கள் பாடுவார், பேச வர்ற வரைக்கும். இந்த நிலையில் சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த பிறகு 1940 திருவாரூரில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அவரை பற்றி அனிபா அவர்கள் பாடினார். அப்போது அந்த மாநாட்டில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனிபாவுடைய பாடலை கேட்டு நெஞ்சுருகி போயிட்டார். 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டப்போ அந்த தொடக்க விழாவில் பாடினவர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். நாகூரில் திமுக கிளையை தோற்றுவிச்சதும் ஐயா அனிபா அவர்கள் தான். இப்படி கழகத்தோடும் தலைவர் கலைஞரோடும் அனிபா அவர்களோட பற்றும் பாசமும் வளர்ந்துக்கிட்டே போச்சு. இன்னும் சொல்லணும்னா நாகூரில் அனிபா அவர்கள் கட்டின இல்லத்துக்கு கலைஞர் இல்லம்னு பேர் வச்சார். அதை கலைஞர் தான் திறந்து வச்சார். இப்படி கழக மேடைகளில் பாட்டு பாடுறதுனால் மட்டுமா அனிபா அவர்களை கொண்டாடுறோம்?
பாடுறது அவருடைய திறன் கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காதவர் தான் அனிபா அவருடைய குணம். 1939 13 வயசு பையனா இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜிக்கு கருப்பு கொடி காண்பித்த முதல் முறையாக கைதானார். பிறகு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி ஆகியோடு திருச்சி சிறையில் 32 நாள் இருந்திருக்கிறார். 1952 கலைஞரோடு அனிபா அவர்கள் கைது செய்யப்பட்டார். 1956 காஞ்சிபுரத்தில் தெருவில் பாடிட்டு போகும்போதே கைதானார். இப்படி கழகத்துக்காக போராட்டங்களில் பங்கெடுத்து 10 முறைக்கு மேலே சிறைக்கு சென்றிருக்கிறார். ஐயா அனிபா அவருடைய தமிழ்நூறு பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, தமிழுக்கு ஒரு தீங்கென்றால் அது தீங்கினை தடுத்து நிறுத்திட, தமிழர் நிலம் காத்திட, தமிழ் மொழி காத்திட, தோள் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாகச்சீலை தான் நாகூர் அனிபான்னு சொல்வார். 1957 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எம்எல்சி ஆக்கி மேலவையில் அமர வச்சு அழகு பார்த்தார். கலைமாமணி விருது கொடுத்தார். வக்வாரிய தலைவராக நியமித்தார். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில் கலைஞர் விருது வழங்கினார். இப்படி அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், கண்ணியத்திற்குரிய காகிதமில்லை, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணித்து தன் வாழ்நாள கொண்ட கொள்கைக்காக ஒப்படைச்சிக்கிட்ட ஒப்பற்ற ஒளிச்சுட தான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள். ஒரு முறை அனிபா அவர்கள் என்ன சொன்னார்னா, கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் என்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சுடுவார். ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன்னு சொன்னார். மற்றொரு பேட்டியில் என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார். அதனால்தான் ஐயா அனிபா அவர்கள் நிறைவுற்ற போது, மறைந்த போது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம். அதைத் தொடர்ந்து நாகூரில் நடைபெற்ற அவருடைய திருவுருவப்பட படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செலுத்தினேன். அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் நினைக்கிறேன். ஐயா நாகூர் அனிபா அவர்கள் கழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்து அவர். எல்லாரும் சொன்னாங்க, அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஒலிக்கிற பாடல். அதுதான் ஐயா அனிபா அவரது இசையோட வலிமை. அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பலரும் மதங்களை கடந்து இசைமுரசு அவருடைய பாடலை பாடினது ரொம்ப வைரலாக போச்சு. இந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு. அதனால தான் நம்மோட இசைமுரசு ஐயா நாகூர் அனிபா அவருடைய நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூரிலே அவர் இல்லம் அமைந்துள்ள தெருவுக்கு இசைமுரசு நாகூர் EM அனிபா தெரு என்று பெயர் சூட்டினோம். சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையிலே இசைமுரசு நாகூர் EM அனிபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை சில தினங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சிருக்கிறார். தமிழரசின் சார்பில் அனிபா நூற்றாண்டு மலரை சிறப்பாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். ஐயா நாகூர் அனிபா போல் இன்னும் ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த வரணும். உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி கழகத்தை, சமூகத்தை வளர்த்தெடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் நெஞ்சங்களில் உள்ளவரை ஐயா நாகூர் அனிபா அவர்களும் நம்முடைய புகழுறவிலே வாழ்வார். கம்பீர குரலெடுத்து கானமழை பொழிந்து தமிழர்கள் மனங்களை நிறைந்த ஐயா நாகூர் அனிபா அவர்களின் புகழ் வாழ்க. ஐயா நாகூர் அனிபா அவர்களின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.
இசை முரசு நாகூர் அனீஃபாவின் நூற்றாண்டு நினைவு நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துரையாற்றியிருக்கிறார். திமுக கழகத்தின் வளர்ச்சிக்கு நாகூர் அனீஃபாவின் குரல் துணை நின்றதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் நாகூர் அனீஃபா கம்பீரத்தின் அடையாளம், தமிழ்நாட்டின் சொத்து என்றெல்லாம் பாராட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை நடனமாடி மகிழ்ந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். நாளை உலகெங்கும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்பொழுது தூத்துக்குடியில் நடைபெற்ற பேரணியில சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை நடனமாடி இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களில் கிறிஸ்து பிறப்பு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த வகையில வெளிநாடுகள்ல கிறிஸ்து பிறப்பு கேரள்ஸ் எடுத்து மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். அதே போல தூத்துக்குடியிலும் தூத்துக்குடி மக்கள் சுமார் 10 இடங்களில், அதாவது தூத்துக்குடி புனித பனிமயமாதா கோவில், பாத்திமா நகர், மட்டக்கடை, புதுக்குடி, பாத்திமா நகர் போன்ற பகுதிகள், பாத்திமா நகர், திரேஸ்புரம் போன்ற 10 பகுதிகளில் இந்த கேரள்ஸ் உருவங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 இடங்களில் கப்பல்களும் ஆக்டோபஸ், பச்சை மனிதன் என 10 உருவங்களை தயாரித்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். எடுத்து செல்லும் போது ஒவ்வொரு தெருக்களிலும் வரும்போது தெருக்களில் உள்ள மக்கள் சாலையின் இருபுறமும் இருந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வது மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள் என இசைக்கு ஏற்ப குத்தாட்டம் போடுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். இந்த ஆண்டு மாலை 6:30 மணி அளவிலே இந்த ஊர்வலமானது துவங்கி இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் விதமாக டிசம்பர் மாதம் துவக்கம் முதலே பல்வேறு பகுதிகளில் சீரியல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோடு ஸ்டார் தொங்கவிட்டு மிகவும் பிரம்மாண்டமாக கோவில்கள் மற்றும் வீடுகளையும் மக்கள் தயாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில்களிலும் வீடுகளிலும் சிறுபங்களை வைத்து குடில்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேரள்ஸ் ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள்ல கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை வைத்தும் பிரம்மாண்டமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதுல சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், பெரியவர்கள் என பாகுபாடின்றி அனைவருமே ஒற்றுமையாக நடனமாடி கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வண்ணம் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த இரவு நள்ளிரவு நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பலியை புனித பனிமயமாதா கோவில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையிலும், இருதய ஆண்டவர் கோவில்ல ஆயர் ஸ்டீபன் அந்தோனி தலைமையிலும் கொண்டாட இருக்கிறது. இப்போ தற்போது கேரள்ஸ் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி இடம்பெறும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப் போவதில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் வெளிப்படையாக அறிவித்துள்ளதால் பாஜகவின் வியூகம் சுக்குநூறாக உடைந்துள்ளது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி பங்கீடு மட்டும் இன்றி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரும் கூட்டணியில் இடம்பெற எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என கூறி கூட்டணி அழைப்பை ஓ பன்னீர்செல்வம் நிராகரித்துள்ளார். சென்னையில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் பழனிசாமி குறித்து கடுமையாக விமர்சித்தார். 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதனால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாடல் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்கள் வெறுங்கி வெறுங்கி என்ன செய்வதென்றே திக்குறுக்காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் இங்கு வரலாறு. கூட்டணியில் இணையுமாறு தங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்றும் கூட்டணி குறித்து நாங்களே முடிவு செய்வோம் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொள்கை பலமும் லட்சிய பலமும் யாரை வீழ்த்தணுமோ அதை வீழ்த்த வேண்டிய நோக்கோடு இருப்பவர்கள். ஆனால் நாங்கள் தான் முடிவு செய்வோம். எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது.
இதன் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தமிழ்நாடு வந்த பியூஷ் கோயலுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தும் அவரது முயற்சி முதல் நாளிலேயே முடிவுக்கு வந்ததால் பாஜகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கியுள்ளது. இந்நிலையில் விஜயின் தாவேகவுடன் கூட்டணி குறித்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாவேக என்பது நேற்று தொடங்கப்பட்ட கட்சி எனவும் அவர் விமர்சித்தார். தாவேக நேற்று தான் கட்சி தொடங்கிய இயக்கம். மிக விரைவில் அதனுடைய நிலைப்பாடு தெரிய வரும். அதெல்லாம் இல்ல. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். எங்களை நாடித்தான் மற்ற கட்சிகள் வருவார்கள். அந்த யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை மிக விரைவிலேயே அறிவிப்போம். நல்ல மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மற்ற கட்சிகள் வர தயக்கம் காட்டுவதால் மெகா கூட்டணி அமைப்போம் என கூறிய அதிமுக பாஜக கட்சிகள் கலக்கமடைந்துள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லாணை விஜயன்பனை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி தாவேக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட கல்லாணை விஜயன்பனுக்கு எதிராக தாவேக நிர்வாகிகளும் தொண்டர்களும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விசாலாட்சிபுரம் அருகே காளாங்கரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கல்லாணை விஜயன்பன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஜாதி பார்த்து பதவி வழங்கிய கல்லாணையே வெளியேறு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, எங்கள் தளபதியை ஏமாற்றாதே, வெளியேறு வெளியேறு, கல்லாணையே வெளியேறு. கட்சி பதவிகளில் குறிப்பிட்ட சாதியினரையும் பணம் கொடுப்பவர்களையும் மட்டுமே நியமிப்பதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய கட்சி பெண் தொண்டர்களை ஆபாசமாக பேசியதாக மாவட்ட செயலாளர் கல்லாணை விஜயன்பன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வட்ட செயலாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சார். அந்த வட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா யாருமே அந்த ஏரியாலே இல்ல. ஒரு பகுதினா அந்த பகுதியில் ஒரு மக்கள் கூப்பிட்டோன்னே ஓடி போய் நிற்கிறதுக்கு பேர் தான் வட்ட செயலாளர். இங்கே எந்த வட்ட செயலாளரும் அந்த ஆக்டிவ்ல வேலை பார்க்கல. ஏன்னா அவங்க அந்த தொகுதியிலே இல்லை. ஸோ ஒவ்வொரு பதவியிலையும் ஒவ்வொரு போஸ்டிங்லையும் ஊழல் சார். ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே பணம் வாங்கியிருக்காங்க. 50 லட்ச ரூபா நலத்திட்ட உதவி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த நலத்திட்ட உதவியும் பண்றதில்ல. ரொம்ப மன உளைச்சல் சார். ரொம்ப பாடி ஷேமிங் பண்றாரு, குந்தானின்னு கூப்பிடுறாரு. இதுக்கு வேற வேலை இல்லை. ஆனால் உணவு மக்கள் பிரச்சனை சாக்கடையாளுன்னு கொசுக்கு போய் மாநகராட்சிக்கு அலைஞ்சு அப்படின்ட்டு வருதுன்னு மக்கள் பணி செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். கட்சி தொண்டர்களை அவமதிக்கும் மாவட்ட செயலாளரை தாவேக தலைவர் விஜய் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக சென்னை பனையூரில் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட செயலாளருக்கு எதிராகவும் கட்சி தொண்டர்களை போராட்டத்தில் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.